கோவை அவிநாசி சாலை மேம்பாலத்திற்கு இந்தியாவின் எடிசன் என்று போற்றப்படும் ஜிடி நாயுடுவின் பெயர் சூட்டப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கோவையில் முக்கிய சாலைகளில் ஒன்றான அவிநாசி சாலையில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. உப்பிலிப்பாளையம் முதல் கோல்ட்வின்ஸ் வரை 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பாலம் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டின் மிக நீண்ட மேம்பாலம் என்ற பெருமையை பெற்றுள்ள இந்த பாலத்தை வரும் வியாழக்கிழமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோவை அவிநாசி சாலை மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடுவின் பெயரை சூட்டுவதாக அறிவித்துள்ளார். கோவை என்றாலே புதுமை என்பதற்கேற்ப புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளால் பெருமை சேர்த்த இந்தியாவின் எடிசன் ஜிடி நாயுடு என்றும் தந்தை பெரியாரின் உற்ற கொள்கை தோழன் ஜிடி நாயுடு என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியிருக்கிறார். 2020ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு 2021 மே மாதம் திமுக அரசு பொறுப்பேற்கும் வரை 5% பணிகள் மட்டுமே நடைபெற்றிருந்ததாகவும் அதன் பின்னர் 1791 கோடி ரூபாய் செலவில் மீதமிருந்த 95% மேம்பால பணிகளை விரைந்து முடித்திருப்பதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாஜகவினருக்கு உண்மையிலேயே சொரணை இருந்தால் விஜய் அவர்கள் என்னுடைய கொள்கை எதிரி பாஜக தான் என்று அறிவித்த நிலையில் விஜயோடு வலிந்து உறவாட இவர்கள் முயற்சிக்க மாட்டார்கள். உங்களை எதிரி என்று அவர் பிரகடனப்படுத்தியிருக்கிறார். பிறகு எந்த அடிப்படையில் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு அவருக்கு நீங்கள் ஆதரவு தருகிறீர்கள்? கரூர் விவகாரத்தில் விஜயை ஆதரித்து வரக்கூடிய பாஜகவுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் எழுப்பிய கேள்விதான் இது. கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேருக்கு சென்னையில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசியவர் பாஜகவின் சூதாட்டத்தை தாங்கள் அம்பலப்படுத்திவிட்டதால் அண்ணாமலை இல்லாத பொல்லாத கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுவதாகவும் சாடினார். கொலை நடந்ததைப் போல வெளிப்புற சக்திகள் அதில் ஏதோ தூண்டுதல் செய்து வன்முறை நடந்து அதனால் பலியானார்கள் என்பதைப் போல திரித்து பேசுகிற முயற்சியை பாஜக ஏன் மேற்கொள்கிறது? இது அவங்க குறிவைக்கிறது என்னன்னா செந்தில் பாலாஜி மேல பழிய போடணும். செந்தில் பாலாஜி மேல ஏன் பழிய போட நினைக்கிறாங்கன்னா அவர் மேற்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறாரு. மேற்கு மாவட்டங்களில் அவர் தேர்தல் வேலை செய்ய விடாம தடுக்கணுங்கிறது பிஜேபியுடைய நோக்கம். கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு விசிக சார்பில் தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் திருமாவளவன் அறிவித்தார்.